பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா. துரூசுல் லுகத்தில் அரபியா இரண்டாம் பாகத்தில் முதலாவது பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் முதலாம் பாடத்தில் இடம்பெறக்கூடிய அல் முஹாதஸா உரையாடலை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய தம்ரீன் தமாரின் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமாரின் தம்ரீனுடைய பன்மை தான் தமாரின் பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய வினாக்களுக்கு பதிலளி. மின் ஐன ஹாஷிம், ஹாஷிம் எங்கிருந்து வந்துள்ளார்? சொல்லுங்க உஸ்தாத். هو من الهند. ஹுவ மினல் ஹிந்த். உங்களுக்கு இலகுவாக இருப்பதற்காக வேண்டி அந்த சொல்யூஷனை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் எழுதுங்க அட்லீஸ்ட். எழுதுங்களா அத்தா? إن شاء الله. அயுஹிப்புஹு அல் முதர்ரிசு, ஆசிரியர் ஹாஷிமை விரும்புகிறாரா? சொல்லுங்க உஸ்தாத். نعم يحبه المدرس. நாம், ஆம், ஆசிரியர் அவரை விரும்புகிறார். மின் ஐன சாஅத்துஹு, ஹாஷிம் அவருடைய கை கடிகாரம் எங்கிருந்து உள்ளது? ساعته من الهند. அர்த்தம் சொல்லுங்க நீங்களே. அவருடைய கை கடிகாரம் இந்தியாவில் உள்ளது. பிகம் ஹிய, பிகம் ஹிய, அது எவ்வளவுக்கு வாங்கப்பட்டது? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வாசிங்க உஸ்தாத். நீங்களே தமாரின் வாசிங்க. بكم هي؟ هي ب100 ريال. அர்த்தத்தையும் சொல்லி வாசிங்கம்மா. بكم هي அது எவ்வளவு? هي அது ب100 ريال 100 ரியால் ஆகும். கம் அஹன் லஹு அவருக்கு எத்தனை சகோதரர் எத்தனை சகோதரர்கள் உண்டு? லஹு ثلاثة إخوة அவருக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். கம் உக்தன் லஹு எத்தனை சகோதரிகள் அவருக்கு இருக்கின்றனர்? லஹு 4 அஹவாத்தின் அவருக்கு 4 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஐன அஹவாத்துஹு அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரிகள் எங்கே எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருக்கிறார்கள்? ஹுன்ன ஃபில் மதீனத்தில் முனவ்வரத்தி
அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனா முனவ்வராவில் இருக்கிறார்கள். ம். அடுத்து ضع هذه العلامة இந்த அடையாளத்தை வை அமாமல் ஜுமலி ஸஹீஹத்தி சரியான வாக்கியங்களுக்கு முன்பாக வஹாதிஹில் அலாமத்த இந்த அடையாளத்தை வை அமாமல் ஜுமலி அல்லத்தி லைசத் ஸஹீஹத்தன் சரியாக இல்லாத வாக்கியங்களுக்கு முன்பாக இந்த அடையாளத்தை வை. முதலாவது வாசிங்கம்மா. ஹாஷிமுன் தாலிபுன் கெஸ்லானுன். கஸ்லானு கெஸ்லானு. ஃபஅலான் வசனில் வரக்கூடிய பண்பு பெயரானது மம்னூ மின ஸர்ஃப் என்று நாம முதல் பாகத்தில் படிச்சிருக்கோம். கஸ்லானு, அத்ஷானு, ஜவ்ஆனு. அர்த்தம் சொல்லுங்க. ஹாஷிம் சோம்பி சோம்பேறியான ஆமா, சோம்பேறியான மாணவர். சரியா? சரியானா? இது சோம்பேறியான மாணவரா ஹாஷிம்? சொல்லுங்க உஸ்தாத். நீ போன வகுப்புக்கு வந்து இல்ல வரல. சரி சரி. ஹாஷிம் வந்து சோம்பேறியான மாணவர் கிடையாது. ஹாஷிம் யாரு? ஹாஷிம் சொல்லுங்க. பரக்கல்லாஹி முஜ்தஹித். தாலிபுன் வாசிங்கம்மா, ஃபுல்லா வாசிங்க. ஹாஷிமுன் தாலிபுன் முஜ்தஹிதுன். ஹாஷிம் முயற்சி செய்யக்கூடிய மாணவர். அடுத்து சாஅத்துஹு ரஹீஸத்துன். சரியா இல்ல, அர்த்தம் சொல்லுங்க. அவருடைய கை கடிகாரம் ரஹீஸத்துன் விலை குறைவானது. விலை குறைவானது சரியானது. சாஅத்துஹு காலியத்துன். அவருடைய கை கடிகாரம் விலை உயர்ந்தது. தவறு. அடுத்து சாஅத்துஹு பிஅல்ஃபி ருபியத்தின். அவருடைய கை கடிகாரம் 100 ரூபாய் ஆகும். 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்பது தவறு. சாஅத்துஹு பிமிஅத்தி ருபியத்தின். அவருடைய கை கடிகாரம் 100 ரூபாய் ஆகும். சரியானது. 100 ரூபாய். அடுத்துமா அஹவாத்துஹு பில் மதீனத்தில் முனவ்வரத்தி. அவருடைய சகோதரிகள் மதீனாவில் இருக்கின்றனர். மதீனா முனவ்வரா. சரியானது. அஹவாத்துஹு பில் ஹிந்த். அவருடைய சகோதரிகள் இந்தியாவில் இருக்கின்றனர். தவறு. ஹாஷிமுடைய சகோதரிகள் மதீனாவில் என்ன செய்யறாங்க உஸ்தாத்? இது என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட. ஜாமியாவில் படிச்சுட்டு. சரி, அவங்க வந்து முதர்ரிசாத் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. தஅம்மல் மா எலி பின்னால் வரக்கூடியவற்றை நீ சிந்தித்து பார். பின்னால் வரக்கூடிய இன்ன பிளஸ் ஹுவ இன்னஹு நிச்சயமாக அவன், நிச்சயமாக அது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள். வாசிங்க உஸ்தாத், அர்த்தத்தை சொல்லி வாசிங்க. இன்ன நிச்சயமாக, ஹுவ அவன், இன்னஹு நிச்சயமாக அவன். இன்ன நிச்சயமாக, இன்ன பிளஸ் ஹிய இன்னஹா அப்படி சொல்லுங்க. இன்ன பிளஸ் ஹிய இன்னஹா நிச்சயமாக அவள். இன்ன பிளஸ் அந்த இன்னக நிச்சயமாக அவன் நீ. இன்ன பிளஸ் அந்தி இன்னகி நிச்சயமாக நீ. இன்ன பிளஸ் அன இன்னனி இன்னி நிச்சயமாக நான். ரெண்டு முறையிலும் சொல்லலாம். இன்ன பிளஸ் ஹும் இன்னஹும் நிச்சயமாக அவர்கள்.
இன் ஆண்பால். இன்ன பிளஸ் ஹுன்ன, இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் பெண்பால். இன்ன என்ன சொல்றது, இன்ன பிளஸ் அன்தும் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள். இன்ன பிளஸ் அன்துன்ன இன்னகுன்ன. இன்ன பிளஸ் நஹ்னு இன்னனா அல்லது இன்னா இன்னா நிச்சயமாக நாங்கள். நிச்சயமாக நாங்கள். ரைட். அடுத்துமா அதுகில் இன்ன, இன்னவை நுழை, அலல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களில், வரக்கூடிய வாக்கியங்களில் இன்னவ நுழைத்து சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு போன வாரம் வராதனால நினைவுபடுத்துகிறேன். இன்ன வ அஹவாத்துஹா, இன்ன அதனுடைய சகோதரிகளான இன்ன வ அன்ன வ கஅன்ன வலாக்கின்ன லைத்த வலஅல்ல இவைகள் அனைத்தும் முபத்ததா ஹபரின் நுழைந்து முபத்ததாய் தனக்கு இஸ்மாகவும் ஹபரை தனக்கு ஹபராகவும் ஆக்கி கொள்ளும். தனக்கு இஸ்மாக ஆக்கி கொண்டதற்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும் என்பதை நாம போன வகுப்புகளில் படித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அதை நினைவுபடுத்தி இங்கே நீங்கள் அழகாக வாசிங்க. இன்னஹு தாஜிருன், அர்த்தத்தையும் சொல்லிடுங்க. நிச்சயமாக அவர் வியாபாரி. ம் இன்னி தாலிபுன் அல்லது இன்னனி தாலிபுன், ம் நிச்சயமாக நான் மாணவன். ம் இன்னஹும் மினல் யாபானி, ம் நிச்சயமாக அவர்கள் ஜப்பானிலிருந்து வந்துள்ளனர். ம் அன்தும் அஸ்கியாஉ, அன்னக்கும் ம் அஸ்கியாஉ, ம் நீங்கள் அஸ்கியானா அறிவாளி தான், அறிவாளிகள். அறிவாளிகள். ஹிய முத்தஸவ்விஜத்துன், ஹிய இன் இன்னஹா ம் இன்னஹா முத்தஸவ்விஜத்துன், நிச்சயமாக அவள் கல்யாணமான திருமணமான பெண். ம் நஹ்னு முஸ்லிமூன், இன்னா முஸ்லிமூன், ம் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள். அன்துன்ன முஜ்தஹிதாத்துன், அன்துன்ன இன்னகுன்ன முஜ்தஹிதாத்துன், நிச்சயமாக நீங்கள் ம் பெண்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள். ம் ஹுன்ன முஸ்லிமாத்துன், ஹுன்ன இன்னஹுன்ன முஸ்லிமாத்துன், அவர்கள் முஸ்லிமான பெண்மணிகள். அன்த ரஜுலுன் கனியுன், இன்னக இன்னக ரஜுலுன் இன்னக ரஜுலுன் கனியுன், இன்னக ரஜுலுன் கனியுன். கரெக்ட் கரெக்டுமா? நிச்சயமாக நீங்கள் செல்வன் செல்வந்தரான மனிதர். மனிதர். நிச்சயமாக நீ செல்வந்தரான மனிதர். மனிதர். அன்த ஜக்கிய அன்தி ஜக்கியத்துன், ம் இன்னக்கி ஜக்கியத்துன், ம் நிச்சயமாக நீ பெண் அறிவாள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரான். இக்ரஇல் அம்சிலத்தல் ஆத்தியத, வரக்கூடிய உதாரணங்களை படி. இக்ரா அதான் நம்ம இங்கே அடுத்த சுக்குனுள்ள வார்த்தையுடன் சேர்க்கும்போது இக்ர என்று சொல்லணும். இக்ரஇல் அம்சிலத்தல் ஆத்தியத, வரக்கூடிய உதாரணங்களை படி. படிங்க உஸ்தாத். அதாவது இங்க என்னத்தை விளக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இன்ன நுழைந்த பிறகு ஏற்படக்கூடிய மாற்றத்தை விளக்குறாங்க. இன்ன நுழையாம இருந்தால் முப்ததா ஹபர் எப்படி இருக்கும், அந்த முப்ததா ஹபர்ல இன்ன நுழைந்த பிறகு அதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும். படிங்க. அல் முதர்ரிசு ஜதீதுன், அர்த்தத்தோட மஅல் மஅனா. இந்த ஆசிரியர் புதிய ஆசிரியர். ஆசிரியர் ஆசிரியர் புதியவர். ஆசிரியர் புதியவர். இன்னல் முதர்ரிச ஜதீதுன், நிச்சயமாக ஆசிரியர் இந்த ஆசிரியர் புதியவர். அப்ப இங்க இந்த என்ற அர்த்தத்தை சேர்த்துக் கொள்வது ஏற்றமானது. ஏன்னா அந்த அல்லு வந்திருக்கனால.
ஃபாத்திமத்துன் தபீபத்துன். ஃபாத்திம ஃபாத்திமத்து ஏன் பெண்பால் பெண்பால் என்ன வராதுன்னு படிச்சிருக்கிறோம், தன்மீன் தன்மீன் வராது. வராது. ஃபாத்திமத்து தபீபத்துன். ஃபாத்திமா மருத்துவ பெண். அஹ், இன்ன ஃபாத்திமத தபீபத்துன். நிச்சயமாக ஃபாத்திமா மருத்துவ பெண்மணி. பெண்மணி. அஹ், ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன். ஹாமித் கல்யாணமானவர். இன்ன ஹாமிதன் முத்தஸவ்விஜுன். நிச்சயமாக ஹாமித் கல்யாணமானவர். அதுகில் இன்ன, இன்னவை நுழை. இதுக்கு முன்னாடி ரஜுலுன் கனின்னு இருந்துச்சுங்க. ஆமா. அங்க வந்து அந்த ரஜுலுக்கு வந்து ஃபத்ஹா வராது. உஸ்தாதோட்டி கேட்குறாங்க, அந்த ரஜுலுன் கனியுன். இப்படி இந்த ரஜுலுன்ல வந்து ரஜுல அப்படின்னு வராதா? இல்ல, இந்த இன்னக்க ரஜு அப்படியா வரும் கேட்கல. இன்னக ரஜுலுன் கனியுன். இல்ல ரஜுலன்னு வராதா போ. ரஜுலுன் வராது. ஏன்னா இன்னக்க அந்த க தான் வந்து என்னது, இன்னவுடைய இஸ்மு மன்சூபுன். ஓகே. தமாயிருகள்ல அலாமா என்னவாக இருக்கும், முகத்தரா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மபுனி. மமாயிருகள்ல வந்து என்ன வராது, மாற்றங்கள் வராது, மபுனியாக இருக்கும். படிச்சிருக்கோமா இல்லையா? முகத்தர் இல்லை, எல்லாம் மபுனி அது. அதனால இன்னக்க, இன்ன ஹர்ஃப் தஅக்கீத், அதுக்கடுத்து க இஸ்மு இன்ன மபுனியுன். ஏன்னா தமாயிருகள் அனைத்தும் மபுனி. ரஜுலுன் خبر إن مرفوع علامة الرفع الضمة منعوت غني نعت. இப்போ புரியுதுங்களாமா? இது மௌசூஃப், இது சிஃபத். அதனால இஅராப்ல ஒரே மாதிரியாக இங்க இருக்குது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதுகில் இன்ன, இன்னவை நுழை, அலல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களில், வதுபித் சரி செய், அவாஹிரல் கலிமாத்தி வார்த்தைகளின் கடைசிகளை சரி செய். இக்ரா உஸ்தாத். அத்தர்சு ஸஅபுன். இந்த பாடம் கடுமையானது. இன்ன தர்ச ஸஅபுன். நிச்சயமாக இந்த பாடம் கடினமானது. சந்த அஸ்ஸய்யாரத்து ஜமீலத்துன். இந்த இந்த வாகனம் அழகானது. இன்ன செய்யாரத்து ஜமீலத்துன். இன்ன செய்யாரத்த ஜமீலத்துன். நிச்சயமாக இந்த வாகனம் அழகானது. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி. அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். இன்னல் குர்ஆன கிதாபுல்லாஹி. நிச்சயமாக அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார். இன்ன முஹம்மதன் ரசூலல்லாஹி. ரசூலுல்லாஹி இங்கே கரெக்ட் தான். இன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல ஒரு உதாரணம் சொல்லுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்துஹு வ ரசூலுஹு. அதே போல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நம்ம ஊர்கள்ல இந்த உச்சரிப்பு தெரியாதவங்க அங்கேயே தப்பா ஓதுறத சொல்ற பார்க்கலாம். ஆமினத்து ஆமினத்து தாலிபத்துன். ஏன் ஆமின மம்னூ மின ஸர்ஃப், இங்க என்ன வராது, தன்வீன் வராது. ஆமின மாணவி. இன்ன ஆமினத தாலிபத்துன். நிச்சயமாக ஆமின மாணவி. அல்லுகத்துல் அரபியத்து சஹ்லத்துன். இன்னல் லுகத்தல் அரபி. சொல்லுங்கம்மா. அரபி மொழியானது இலகுவானது. அப்பதான் அந்த மொழியாக்கம் என்ன, நீங்க அஹ்ஸுல் முக்தஸராத் மொழியாக்கம் பண்ணிட்டு வரீங்க தானே. இன்னல் லுகத்தல் அரபியத்து சஹலத்துன். இன்னல் லுகத்தல் அரபியத்து வருமா? இன்னல் லுகத்தல் அரபியத்து சஹலத்துன் வராதுமா, தூ வராது. இன்னல் லுகத்தல் அரபியத்த சஹலத்துன். ஏன் இது இது மன்ஊத்துன், இது நஅத்துமா.
இங்க என்ன இஅ்ராப் வருமோ அதே இங்க வரும். நிச்சயமாக அரபி மொழியானது இலகுவானது. ம் ஹாதிஹி ஸாஅத்து காலியத்துன். ம் இந்த கை கடிகாரம் விலை உயர்ந்தது. ம் ஹாதிஹி அதுக்கடுத்து இன்ன ம் இன்ன இன்ன ஹாதிஹி இன்ன ஹாதிஹி இன்ன ஸாஅத ஹாதிஹி ஸாஅத காலியத்துன். ம் நிச்சயமாக இந்த கை கடிகாரம் விலை உயர்ந்தது. ம் பிலாலுன் கனியுன். பிலால் செல்வந்தர். இன்ன பிலாலன் கனியுன். நிச்சயமாக பிலால் செல்வந்தர். அல் முதீரு ஃபில் ஃபஸ்லி. முதல்வர் இந்த முதல்வர் வகுப்பறையில் இருக்கிறார். கரெக்ட் மாஷா இன்னல் முதீர ஃபில் ஃபஸ்லி. நிச்சயமாக முதல்வர் வகுப்பறையில் இருக்கிறார். அல் மாஉ பாரிதுன். தண்ணீர் குளிராக இருக்கிறது. இன்னல் மா பாரிதுன். நிச்சயமாக தண்ணீர் குளிராக இருக்கிறது. ம் அடுத்து السيارة جميلة. السيارة المبتدأ، جميلة الخبر. إن السيارة جميلة. السيارة اسم إن، جميلة خبر إن. இன்ன தஅம்மல் அல் மிசாலைனி. இரண்டு உதாரணங்களை சிந்தித்துப் பார். தும்ம பிறகு கவ்வின் உருவாக்கு ஜுமலன் மிஸ்லஹுமா அந்த இரண்டை போல பல வாக்கியங்களை உருவாக்கு. மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து. வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து பல உதாரணங்களை பல வாக்கியங்களை உருவாக்க சொல்றாங்க. அல் மிசாலுல் அவ்வல் முதலாவது உதாரணம். அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான. நீ இந்தியாவிலிருந்து வந்துள்ளாயா அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ளாயா. அல் மிசாலு சானி இரண்டாவது உதாரணம். அ தபீபுன் அந்த அம் முஹந்திசுன். நீ மருத்துவரா அல்லது பொறியாளரா. இதே போல பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து கவ்வின் ஜுமலன் யா உஸ்தாத். أنت أأنت مجتهد أم كسلان. கஸ்லானு கஸ்லானு آمام. أأنت مجتهد أم كسلان. நீ முயற்சி செய்யக்கூடியவனா அல்லது சோம்பேறியா. அன்டி அன்டி من الصين. இல்லம்மா هي இல்லையா. هي هي من من الصين هي أم من اليابان. இதுக்கு அடுத்து வருமோ. சொல்லுங்க. من الصين هي أم من اليابان. அவள் சைனாவிலிருந்து வந்தவளா அல்லது ஜப்பானிலிருந்து வந்தவளா. أنت طبيبة. طبيبة أنت أم ممرضة. சொல்லுங்க. طبيبة أنت أم ممرضة. நீ மருத்துவரா அல்லது செவிலியரா. நர்ஸ். هم نصارى يهود. اوكي. أنصارى هم أم يهود. அவர்கள் கிறிஸ்துவர்களா அல்லது யூதர்களா. مسجد هذا أم مدرسة. இது பள்ளியா அல்லது பள்ளிக்கூடமா. أسيارة المدير مديري ده نصر. أسيارة المدير هذه أم سيارة المدرس.
இது முதல்வரின் வாகனமா அல்லது ஆசிரியரின் வாகனம்? ம் அமுத்தசவ்விஜுன் அன் அமுத்தசவ்விஜுன் அன்த அவு அஸபுன். ம் நீ திருமணமானவரா அல்லது திருமணமாகாதவரா? ம் அஹாலாத்துக அஹாலாத்துக அஹுன் ஹுன்ன அஹுன்ன கரெக்டுமா? ஹாலாத்துக வருமா? கரெக்டு தான் நீங்கள் சொன்னது கரெக்ட். அஹாலாத்துக ஹுன்ன அவு அம்மாத்துக. அவர்கள் உனது ஆம், தாயின் சகோதரிகளா ம் அல்லது தந்தையின் சகோதரிகளா? ம் அபாகிஸ்தானுன் ஹுவ அம் அமீன் மின் பா ம் அமீன் பாகிஸ் அமீன் பாகிஸ்தானுன் ஹுவ அமின் பாகிஸ்தான ஹுவ. பாகிஸ்தான ஆமாம். அமீன் பாகிஸ்தான ஹுவ அம் மின் ஈரான. ஆ மின் ஈரானி வரும். ஈரான. ம் அவர்கள் அவன். அவன் பாகிஸ்தானிலிருந்து வந்தவனா அல்லது ஈரான்ல? ம் அகரீபு பைத்துக அம் பஈது. அகரீபுன். அகரீபுன் பைத்துக அம் பஈது. ம் உன்னுடைய வீடு அருகில் இருக்கிறதா அல்லது தூரத்தில் இருக்கிறதா? ம் தஅம்மல் அல் அம்திலத்தல் ஆத்தியத்த லி ذو. ذو என்ற வார்த்தைக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய உதாரணங்களை தஅம்மல் ஆராய்ந்து பார், சிந்தித்து பார். ஆ, படிங்க உஸ்தாத். مديرنا ذو قامة طويلة. ம் قامة என்ன சார்? பாருங்க, எங்க? மீனிங்க பாருங்க அத்தா. قامة. ஆ அஹ், எங்களுடைய முதல்வர் உயரமானவர். ம் உயரமானவர். ம் கரெக்டா சார்? கரெக்ட் தாம்மா. அடுத்து هذا الدفتر ذو ورق مسطر. இந்த நோட். நோட் குறிப்பேடு ذو ورق مسطر. கோடிடப்பட்ட கோடிடப்பட்ட தாள் உடையது. தாளுடையது. أحمد طالب ذو علم وخلق. அஹ்மத் அறிவுள்ள மற்றும் நல்லொழுக்கமுள்ள மாணவர் ஆவார். هذا القميص ذو كم قصير وذاك ذو كم طويل. كمنا இந்த கப், கை சட்டையில் இருக்கக்கூடிய கப். ஓகே. இந்த இந்த சட்டையானது குட்டையான கை கப்பு உடையது. வதாக்க மேலும் அது நீளமான கை கப் உடையது. உடையது. ம் المسجد الذي في حينا ذو منارة واحدة. எங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஒரு மினாரத்தை கொண்டுள்ளது. மனாரா உள்ளது. ம் இக்ரஇல் அம்சிலத உதாரணங்களை படி. ثم பிறகு ஹவ்விலில் ஜுமலல் ஆத்தியத மிஸ்லஹா அதே போல வரக்கூடிய வாக்கியத்தை மாற்று. ம் هذا الطالب ذو خلق. இந்த மாணவர் என்ன சொல்லணும்? அது உதாரணத்தை படிங்க. இக்ரா அல் அம்சிலா. هذا طالب ذو خلق. இந்த மாணவர் நல்லொழுக்கம் உள்ளவர். ம் هؤلاء الطلاب ذو خلق. ம்
அந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள், இந்த மாணவர்கள் நல்லொழுக்கமுடையவர்கள். அதாவது இங்க ஒருமையா வரும்போது து, பன்மையா வரும்போது தவு, பெண்பால் ஒருமைக்கு தாத்து, பெண்பால் ஜவாத். பன்மைக்கு தவாத்து. இதை கவனித்து பின்னால் வரக்கூடிய வாக்கியங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரணும். هذا الرجل ذو مال كثير. இங்க இதை பாசிங்க, இது முஷ்டிலா. لا مريد. هذه الطالبة ذات خلق. இந்த மாணவி நல்லொழுக்கம் உள்ளவர். هؤلاء الطالبات ذوات خلق. இந்த மாணவிகள் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். هذا الرجل ذو مال كثير. இந்த மனிதர் அதிகம் செல்வம் உள்ளவர். هؤلاء الرجال ذو مال كثير. இந்த மனிதர்கள், இந்த ஆண்கள் அதிகம் செல்வம் உள்ளவர்கள். هذه المرأة ذات مال كثير. இந்த பெண்மணி அதிகம் செல்வம் உள்ளவர். هؤلاء النساء ذوات مال كثير. இந்த பெண்கள் அதிகம் செல்வம் உள்ளவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து 10வது தம்ரீனிலிருந்து இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.